பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் மத்தியான வேளையிலும் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். கர்த்தருடைய திருநாமம் மட்டும் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த மத்தியான வேளையிலும் மீண்டுமாய் ஜெபிக்க ஒருமனப்படுத்தி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நாம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க, இது மகளிர் மன்றாட்டு ஜெப வேளை. மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு அநேகருக்கு அநேக காரியங்கள். நிறைய பேர் காலையில் துவங்குறதே பிள்ளை அவசர அவசரமாக வேலையை செய்து முடிச்சுட்டு டிவி சீரியல்னு தொடங்குறாங்க. அநேகர் இந்த நாட்களை எதுக்கோ விட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் விலை உள்ளது. ஒரு வாழ்க்கையில் நம்ம தாண்டி போகிற ஒரு நிமிஷத்தை நம்ம இனி திரும்பி போய் பார்க்க முடியாது. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறிந்த, தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அதனால நம்ம ஜெபிக்கிறவங்க, நீங்கள் துவைக்கிறீங்களா, சமைக்கிறீங்களா, ஆராதித்துக்கிட்டே சமைங்க. ஹல்லேலூயா. அது இன்பமான நேரம். ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்குள்ளாலே அந்த கிருபை பெறுகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அதுபோல் சில காரியங்கள் எப்போ இருந்தேன் ஜெபிக்க முடியலை, கிடைக்கிற நேரத்தை மிஸ் பண்ணாமல் ஆண்டவர் அப்படிதானே சொல்கிறாரு, நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோட எனக்கு தெரியப்படுத்து. நான் உட்கார்ந்து தெரியப்படுத்த முடியல ஆண்டவரை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எந்த நேரமும் ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என் சூழ்நிலை, ஒரு மனுஷன்ட்ட, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி நிறைய காரியங்கள் அதுவும் விசேஷமாய் பெண்கள் நிறைய காரியங்களை சேர்த்து வைப்பாங்க. தாய்கிட்ட சொல்கிறதுக்கு, தனக்கு டீப்பாக இருக்கிறாங்க வீட்டில் குடும்பத்தில் நடக்கிற தாய்கிட்ட பகிர்வாங்க, சகோதரங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டால இதெல்லாம் நான் சிலர் சேர்த்து வச்சு இதெல்லாம் உன்னிட்ட சொல்லணும்னு நான் காத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் சிலர் தங்களுக்கு பிரியமானவங்க யார்கிட்ட சொன்னால் வெளியே வராதுன்னு அவங்க நம்புகிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு காத்து வச்சுருப்பாங்க. நிறைய 1008 காரியங்களை சேர்த்து வைத்து இந்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா என்னுடைய மனசு பாரம் போயிடும் அப்படி நம்ம சொல்கிறோம்ல. ஹல்லேலூயா. இனி அந்த எண்ணத்தை மாற்றுங்க. மாற்றிட்டு ஆண்டவரை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன், அந்த புத்தி கெட்டாத தேவ சமாதானம் என்னை ஆளட்டும், அந்த புத்தி கெட்டாத அந்த தேவ பரிபூர்ண சமாதானத்துக்குள்ளால என்ன கொண்டு போயிருங்க. என்ன நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆண்டவர்கிட்ட யோபு சொல்கிறாரு, என் காரியம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சாட்டிட்டேன். அப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு சின்னதோ பெரியதோ எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி பழவுங்க. ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்த ஆரம்பிங்க. கர்த்தர் கண்டிப்பாய் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு சத்தம் தருகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். கண்டிப்பாய் நமக்கு பதில்கள் உண்டு. நம்ம சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் மனுஷன்ட்ட சொல்கிறோம் இல்லையா? மனுஷன் இவங்கள்ட்ட சொல்லிட்டா இவங்க போய் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது வெளியே வரும் பொழுது அது 4 கண்ணு காது, அதுக்கு இருக்கும் 2 கண்ணோட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதுக்கு இன்னொரு சைடு 2 கண்கள் முளைச்சிருக்கும். ஒரு வாயில் சொல்லியிருப்பீங்க, இன்னொரு 2 வாய்களை வைத்து சொல்லுவாங்க. அது வேற விதமாக வெளியே வரும். இந்த காரியத்தில் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் அந்த காரியத்தை அறியும் பொழுது அது வேற விதமாய் இப்போ பூதகரமாய் எழும்பும். அது வீடுகளுக்குள்ளாலே கலகத்தை கொண்டு வரதற்கு அது வாய்ப்பாய் மாறலாம். ஆனால் ஹல்லேலூயா, எனக்கு ஒருத்தரை தெரியும், நான் அவரை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்தோத்திரம். யார்கிட்டையும் விட்டு கொடுக்காத தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய
சீக்ரெட் கீப்பர்னு அநேகரை நம்ம சொல்லுவோம். இல்லை, நம்மளுடைய ரகசியங்களை நம்மளுடைய முன்னிலமா அவருக்கு தெரியும், நம்மளுடைய நடத்த தெரியும், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற சில வேண்டாத சிந்தைகள் அவருக்கு தெரியும், நமக்குள்ள உள்ள கிடக்கிற சில கசப்பு வெறுப்புகள் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் நம்மளை விட்டு கொடுக்காம நடத்துகிறவர் நம்ம காரியங்களை நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். திருத்த வேண்டிய இடத்துல திருத்துவார், நமக்கு மனம் திரும்ப சான்ஸ் தருவார். இது நம்மளுடைய தவறை நமக்கு சுட்டி காண்பிப்பார். நம்மளை ஒரு இடத்துல விட்டு கொடுக்காம நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த ஜெப வேளைகளை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கை நேரங்களை சமயங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமான சகோதரிகளை, ஒருவேளை இந்த வேளை சகோதரர்களும் பார்த்து கொண்டிருந்தா, என் மனைவிதான் ஜெபிப்பா, என் மகதான் ஜெபிப்பா, எங்க அம்மா நல்ல ஜெபிப்பாங்க அப்படி சொல்கிறத விட ஒரு படி தாண்டி இந்த குடும்பத்துக்காக நான் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த வீடுகளுக்குள்ளால இன்னுள்ள நாட்கள் அப்படி மாறட்டும். இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைகள் கெட்டு போய்கொண்டு இருக்கிறது, எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறது தேசம் நாடுகள். ஆனா ஸ்தோத்திரம், வீடுகளுக்குள்ளால இந்த ஜெப எழுப்புதல் வரட்டும். ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வீட்டுல துதிக்கிற சத்தம் கேட்கட்டும், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜெபிக்கிற சத்தம் கேட்கட்டும். எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரம், வீடுகளுக்குள்ளால இந்த வாழ வைக்கிற ஜீவ வார்த்தையை ஒவ்வொருத்தரும் வாசித்து கொண்டே இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஜெப எழுப்புதல் வீடுகளுக்குள்ள முதல்ல தொடங்கட்டும். அதுக்கு முதல்ல என்ன மாத்திருங்க ஆண்டவரே, இப்படி உள்ள ஒருத்தனா என்ன மாத்துங்க. இந்த வேலையில ஒப்பு கொடுத்து இந்த ஜெப வேலைகளை கர்த்தர் பிரயோஜனப்படுத்த உங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக என்று உங்களை ஆசீர்வதித்து இந்த வேளையிலும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் நம்ம ஆராதித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 46:11 இப்படி சொல்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசங்கள்ல யுத்தம் நடக்கிறது, ஜனங்கள் அடைக்கலமாய் தஞ்சம் போகிறதற்கு அண்டர் கிரவுண்டுகள்லாம் உள்ள போறாங்க. உலகத்துல சம்பவிக்கும் என்று சொன்ன நாட்கள் காரியங்கள் இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னாலே நம்ம காது கேட்கவே நடந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல வாழுகிறோம். எங்க போனாலும் அடைக்கலம் இல்லை. இங்க ஒரு தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபனுடைய தேவன், அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த யாக்கோபை குறித்து பார்த்தீங்கன்னா தேவனை குறித்து அவ்வளவு அறிவு அவர்கிட்ட இருந்ததாக தெரியாது. வீட்டுல சூழ்நிலைமைகள் நிமித்தம் தாய் அனுப்பி விடுறாங்க, போ என் அண்ணங்கிட்ட போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. இதுக்கு முன்னாடி போய் தெரியாத ஒரு பாதையில, அதாவது முன்னும் பின்னும் தெரியாத ஒரு பாதையில ஓடுகிற அன்பு நெஞ்சங்களே, அன்னைக்கு யாக்கோபுக்கு அப்படிதான். ஸ்தோத்திரம், இது நான் போற பாதை என்னன்னு எனக்கு தெரியாது, இன்னும் அடுத்த பாதை என்னன்னு தெரியாது. போயிட்டு இருக்கிற வேளையில மனுஷன் அதுவரை கூடார வாசி வீட்டுக்குள்ளே வளர்ந்த மகன் வழியில அந்த ஒரு வனாந்தரத்துல பில்லோ எல்லாம் இல்லை, தலைக்கு கல்லை எடுத்து அந்த இருட்டு ஒரு அதுவரை வீட்டுக்குள்ள தாய் ஒரு பக்கம் தகப்பன் ஒரு பக்கம் சகோதரன் ஒரு பக்கம் இருந்து வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒன்றுமில்லாத ஒரு வனாந்தரம் ஒரு காட்டுக்குள்ள நினைச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளா இருக்கிறீங்களா? ஒருவேளை ஸ்தோத்திரனா என்னை சுத்தி என்ன நடக்குன்னே எனக்கு தெரியல, நான் போகிற பாதை இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல, ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன், கடன் பாரம் மேல மேல, ஒருத்தருக்கு வட்டி கொடுக்க இன்னொருத்தர் வாங்குறேன், எனக்கு இந்த வியாதி இவ்வளவுதான் சொல்லிட்டு மருந்து மாத்திரைக்கே எனக்குடைய செலவுகள் எல்லாம் போயிருது, எனக்கு அடுத்த எண்டு என்னன்னு தெரியல, எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கை இப்படி போகும்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒருத்தரை சொல்கிறேன், யாக்கோபினுடைய தேவன். ஹல்லேலூயா. எங்க போய் சேர போறேன்? அம்மா சொல்லி விட்டாங்க, சரிதான், நான் போய் அவங்க சொன்ன அந்த இடத்துல போய் சேருவேனா என்று தெரியாது, நான் சந்திக்கணும்னு சொல்லி விட்டாங்களே அந்த மாமாவை அந்த குடும்பத்தை நான் போய் சந்திப்பேனா என்று தெரியாது. ஆனா என்னை சுத்தி இருள், எனக்கு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைமையில எனக்குன்னு ஒண்ணு இல்லை, எனக்கு படுக்கணும் ஒரு தலைக்கு கல்லை வச்சு படுத்திருக்கிறார். ஆனா அந்த இடத்துல அவர் ஒருத்தர் சொல்றாரு, நான் போயிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு நான் திருப்பி வந்தேன்னா நான் இந்த தேவனை தொழுது கொள்வேங்கிறது ஒரு பொருத்தனை மட்டும் பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த இருட்டுல யாரும் இல்லாத வேளையில எல்லாம், ஆனா அந்த யாக்கோபுக்கு மேல கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் இருந்ததுனால, அவருக்குள்ள இருந்த அந்த ஆண்டவரை குறித்த ஒரு தேடுதலினால அந்த வனாந்தரத்துல ஒரு தேவன் அவருக்கு வெளிப்பட்டு
புறப்பட்டார். வானம் திறந்திருக்குது, அங்கிருந்து ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. பரம தரிசனத்தை பார்த்து மெய்யாகவே தேவன் இங்கே இருக்கிறார் என்கிறதை அறிந்து கொள்ள வைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடுத்த எண்டு எனக்கு என்னன்னு தெரியல, போறது வர போட்டும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி ஏதோ ஒரு எண்டில் போய் விட மாட்டார். இந்த யாக்கோபுக்கு வானத்து பனி பூமியின் கொழுமையை கொடுத்தார் கர்த்தர். ஸ்தோத்திரம். யாக்கோபு நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டான், நான் போவேன் வரச்சுமே 2 பரிவாரத்தோட நான் திருப்பி வருவேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரை உண்மையிலே நீங்க அறிகிறீங்களா, தேடுகிறீங்களா? இந்த யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் கோலும் கையுமா போனார். போன இடத்துல இந்த யாக்கோபை வைத்து அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமா, இது போறது வர போட்டும், இதோ எது வரை போய் நிற்கிதோ, எனக்கு ஒரு எண்டுன்னு ஏதோ இருக்குது, அதில் போய் முட்டிக்கிடுவேன், அதோட முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி முடிய விட மாட்டார். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயமே, கர்த்தர் மேல ஏதோ என்னால் ஆன சில பொருத்தனைகளை பண்ணிட்டு கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களை அப்படி முடிஞ்சு போக விட மாட்டார். இந்த யாக்கோபை கர்த்தர் எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க கொண்டு அவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவனுடைய சுய இச்சையினால ஆசையினால விழுந்து போறான். ஆனாலும் ஸ்தோத்திரம், அழைத்து கொண்டு போன தேவன், அவன் தேடின தேவன் அவனை ஹல்லேலூயா திருப்பி எப்படி அழைத்துட்டு வரணும்னு அவர் சித்தமா இருந்தாரோ அப்படி அழைத்து கொண்டு வந்தார். அந்த யாக்கோபை குறித்து ஒரு திட்டம் அவன் வயிற்றில் இருக்கும் பொழுதே அது ரெபெக்காளுக்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் படியே ஹல்லேலூயா அவன் மூலமாய், அந்த யாக்கோபு மூலமாய் இஸ்ரவேல் என்கிற அந்த கோத்திரங்களை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், பெரிய ஜாதி ஆக்குகிறார். இது முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அவன் சந்ததி மூலம் கோத்திரங்களை கர்த்தர் பிதாக்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி கோத்திரங்களை உருவாக்குகிறார். இன்னைக்கு எப்பமோ எங்க அப்பாவுக்கு என்ன குறித்து சொன்ன தரிசனம் உண்டு, எங்க தாய்க்கு என்ன குறித்த திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அநேக சூழ்நிலையில பரம தரிசனங்கள் அநேகத்தை பார்த்திருக்கேன், ஆனா போறது வர போட்டும் அப்படிங்கிற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? விடமாட்டார் கர்த்தர். உங்களை குறித்து என்ன பேசினார், என்ன காண்பித்தார், உங்களை குறித்து என்ன சொல்லப்பட்டது, அதுக்கு நேராய் உங்களை திரும்பி கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். இந்த யாக்கோபுடைய தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். எங்கேயும் போய் அடைக்கலம் தேடாதீங்க, எதையும் நம்பி சோர்ந்து போகாதீங்க. இந்த நம்பிக்கைக்குள்ளால வாங்க, இந்த அடைக்கலத்துக்குள்ளால வாங்க. இந்த தேவன் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்த நடத்துகிற தேவன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் ஒரு பெரிய படையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். எலிசாவுடைய அந்த கூட இருந்தான் கேயாசின், அவன் படம் சூழ்ந்து இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது கேயாசினுக்காக ஜெபிக்கிறார் எலிசா. அவன் கண்கள் திறக்கப்பட்ட பார்க்குறான். அந்த படைகளோட இந்த படைகள் தான் அதிகம். உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் சேனைகளின் கர்த்தர். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? மனுஷன் செய்கிற அந்த மாந்திரீகம் அது ஒண்ணு இல்லை. மனுஷன் செய்கிற சில விக்கனங்கள் அது ஒண்ணு இல்லை. மறைவாய் வைக்கப்பட்டதையும் கர்த்தர் அப்புறப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வேளையில துதித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. அப்பாட்ட சொல்லுங்க, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. ஏசப்பா, எது இருக்கோ இல்லையோ நீங்க எங்க கூட இருக்கீங்க என்று அறிக்கை பண்ணி, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர்,
சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அப்பாட்ட ஸ்தோத்திரப்பா, என்னை குறித்து நீங்க சொன்ன வார்த்தை தான் என் மேல நடக்கும், மனுஷன் பேசினது அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் சூழ்நிலைமை என்னை பார்த்து சொல்கிறது அல்ல, என்னுடைய சூழ்நிலைமையை பார்த்து நான் நினைக்கிறது அல்ல. நீங்க என்னை எப்படி பார்த்தீங்களோ அப்படிதான் எனக்கு நடக்கும், நீங்க என்னை குறித்து என்ன சொன்னீங்களோ அப்படிதான் நடக்கும் என்று ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஸ்தோத்திரப்பா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே நம்புறப்பா, நம்புறப்பான்னு சொல்றவங்க ஸ்தோத்திரப்பா. நம்புறப்பா, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க, நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நன்றி செலுத்தி ஏசப்பா. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்பா கரத்தில் ஏசப்பா. ஆண்டவர், இந்த யாக்கோபின் தேவன் என் தேவன், நீங்க எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்கிறவங்க கர்த்தர் கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தாப்பா. என் சூழ்நிலைமை என்னை எங்கெங்கயோ கொண்டு நிறுத்துது, ஆனா இப்போ இந்த மத்தியான வேளையில உங்க அடைக்கலத்துக்குள்ள வாரேன். என்னுடையவர்கள் எங்கெங்கயோ எதோ அடைக்கலம் தேடி ஆண்டவரே, சில வீடுகளுக்குள்ளால பிள்ளைகள் வேற அடைக்கலம் தேடி போயிட்டாங்க. அப்படி உள்ளது ஏசப்பா, இந்த அடைக்கலத்துக்குள்ள நான் கொண்டு வந்து ஜெபிக்கிறேன். நீங்க ஒரு நாள் கொண்டு வருவீங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். சிறையிருப்பின் தேசத்திலிருந்து என் சந்ததியார் வருவாங்க ஏசப்பா. நாங்க இந்த அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறப்பா. என்ன குறித்து ஆண்டவர், எங்களை குறித்து நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதை ஏசப்பா இப்ப நாங்க பாக்குறோம் ஏசப்பா. எங்களை குறித்து பேசினது எங்க சூழ்நிலைமை நாங்க பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கலாம். என் வீட்டை குறித்து நீர் பேசினது வேற, ஆனா இன்னைக்கு சூழ்நிலைமை வேற. இந்த யாக்கோபு ஏசப்பா ஆண்டவரே, அவன் மேல வயிற்றுல இருக்கும் பொழுதே அவனுக்கு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆனா அவனுக்கு வனாந்தரம், ஆடுகள் மத்தியில வாழ்க்கை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த மாமனார்கிட்ட சொல்லுவான், ராத்திரி பகலா கண் விழிச்சிருந்தேன் என்று. இப்படி பல சூழ்நிலைமைகள், ஏமாற்றம், விரக்தி. ஆனா ஏசப்பா சொன்ன வார்த்தையின்படி அவனை திருப்பி கொண்டு வந்தீங்க. சும்மா இல்ல ஆண்டவர், இரு பரிவாரங்களை கொடுத்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவனுக்கு வானத்து பனி, பூமியின் கொழுமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய நன்மை, பூமிக்குரிய நன்மை எங்களுக்கு உண்டு என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவை துதிக்கிறோம், துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரப்பா. ஏதும் இல்ல
என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. இயேசுவே, கர்த்தரை பார்த்து ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புறப்பா, உங்க பாதத்துல எல்லாவற்றையும் சமர்ப்பித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் நாம ஜெபிக்க போகிறோம். எதற்குன்னா, இன்னைக்கு தேசங்கள்ல யுத்தம் கேள்விப்படுறோம். எங்கேயோ யுத்தம் நடக்குதுன்னு சும்மா இருக்க முடியாது. நமக்கும் பஞ்சம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தேசத்துல இப்படிப்பட்ட தீங்கு நாட்கள் குறைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவரே, மனமிறங்கும்படியா ஏசப்பா, யுத்தத்தையும் யுத்தத்தில் செய்திகளை கேட்பீங்கன்னு சொன்னீங்கப்பா. ஆனா நாங்க இன்னைக்கு கேட்கிறோம். இன்னும் அந்த இடங்கள்ல எல்லாரும் மனுஷர்கள் தானே, எல்லாரும் ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு தாய் பெற்ற பிள்ளையா இருக்கும், ஒரு சகோதரனா இருக்கும், ஒரு சகோதரி, ஒரு கணவன், ஒரு மனைவி, குழந்தைங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, தாய் தகப்பனை இழக்கிறாங்க. நம்ம நாட்கள்ல இப்படிப்பட்டதை கேள்விப்படுகிறோம். ஏசப்பா, தேசங்களோட இடைபடும்படியாய், தேசத்து தலைவர்களோடு இடைபடும்படியாய் ஆண்டவரே, இந்த இரத்தம் சிந்துகிற இந்த ஆண்டவரே போர் காரியங்கள் தேசங்களை விட்டு மாறட்டும். யுத்தங்களை கொண்டு வருகிற அந்தகார கிரியைகள், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷனை, நாடுகளுக்கு விரோதமாய் நாடுகளை ஏவி விடுகிற அந்தகார கிரியைகள் தேசங்கள்ல கட்டப்படட்டும். இயேசுவே அப்பா, மனமிறங்குகிற தேவன், தேசங்களோட அப்பா, அந்த தலைவர்களோட கர்த்தர் பேசும்படியாய், தலைவர்களோட கர்த்தர் இடைபடணுமே, தலைவர்களோட கர்த்தர் பேசணுமே. யாரை வைத்து யாரோட பேசணுமோ கர்த்தர் பேச ஆண்டவரே ஏசப்பா, யுத்தம் மாறட்டும், யுத்தம் மாறட்டும். தேசங்கள்ல ஆண்டவரே அமைதி உண்டாகட்டும். ஆண்டவரே, பற்றி எரிகிறது ஆண்டவரே தேசங்கள்ல ஏசப்பா. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை மனுஷர்களுக்கு, தலைவர்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பாவிகள் சாகுறாங்க. எவ்வளவோ வருஷங்களாக முயற்சி பண்ணி கட்டி எழுப்பப்பட்ட அநேக கட்டடங்கள் இடிந்து விழுது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொடூரங்கள் வேண்டாம், வேண்டாம் ஏசப்பா. யார்கிட்ட பேசணுமோ கர்த்தர் பேசணுமே. கர்த்தர் ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, யார்கிட்ட நீங்க இடைபடணுமோ இடைபடணுமே, யாரை வைத்து எங்க மூவ் பண்ணணுமோ அது உங்களுக்கு தெரியும்பா. மனுஷனுக்கு அப்பா எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவங்க தானப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஏதோ ஒரு விதத்துல தெய்வ பயம் உள்ளவங்க தானப்பா. ஏசப்பா பேசுங்கப்பா, இடைபடுங்கப்பா. ஆண்டவர், இந்த பொல்லாப்பு தேசங்களை விட்டு மாறட்டும், யுத்த மேகம் மாறட்டும். ஆண்டவரே, முகாந்தாரம் இல்லாம மாறி மாறி அடிக்கிற இந்த கிரியைகள் மாறட்டும். ஆண்டவரே, மனிதர்களுக்குள்ளால ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகிற இந்த போராட்டம் இவ்வளோ பெருசா ஏசப்பா, தேசங்கள் அழிஞ்சிட்டு இருக்குதுப்பா. மனுஷருக்கு அப்பா உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. சமாதான கர்த்தர் ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போனேன்னு சொன்னவர், சமாதானத்தை உருவாக்கின சமாதான காரணர் இந்த தேசங்கள்ல இடைபட இந்த யுத்த மேகம் மாறட்டும். ஆண்டவரே, மனமிறங்கிருங்கப்பா, மனமிறங்கிருங்கப்பாப்பா. ஏழைகள் அப்பா, எங்கேயோ நடக்கிற யுத்தத்தினால எங்க தேசத்துல ஏழைகள் ஆண்டவரே கஷ்டப்படுறாங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு சிலிண்டருக்காக காத்து நிற்கிற இடத்துல மாறி மாறி அடி போடுறாங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கெங்கெல்லாமோ இதனால பின் விளைவுகள் நடந்துட்டு இருக்குதுப்பா. எத்தனையோ வீடுகள்ல பட்டினியா இருக்கிற சூழ்நிலை வருதுப்பா. வேண்டாம் ஆண்டவரே, விலைவாசி உயரக்கூடாதுப்பா. இந்த பஞ்சம் தேசத்துக்குள்ள வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே, இதுக்கு முகாந்தரமா இருக்கிற இந்த யுத்தம் ஓயட்டும். ஆண்டவரே, இந்த யுத்தத்தினால காயப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்க. ஆண்டவரே, இனி ஒருத்தருடைய உயிரும் சேதப்படாதபடி கர்த்தர் பாதுகாக்க. ஆண்டவரே அப்பா, சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட. ஏசப்பா, இந்த தேசங்களை கர்த்தர் கரத்துல ஏசப்பா மனமிறங்கி இருங்க, கரத்துல தாரோம். ஏசப்பா, இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றோம், உமக்கு சொல்றோம். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். ஏசப்பா, ஏசப்பா, தேசத்துல ஒரு ஆண்டவரே மாறுதலை கர்த்தர் கட்டளையிட. ஆண்டவரே, இந்த யுத்தம் ஓய ஏசப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்தி அப்பா கரத்துல தார. ஏசப்பா, நாங்க ஜெபித்தா நீங்க கேட்பீங்க
செய்யுங்கப்பா. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, இந்த கொடூரங்கள் வேண்டாப்பா. மனமிறங்கிருங்கப்பா, மனமிறங்கிருங்கப்பா. ஏசப்பா, ஏசப்பா, மனமிறங்கிருங்க, மனமிறங்கிருங்க ஏசப்பா. தேசத்துக்கு மனமிறங்குங்க, தேசங்களுக்கு மனமிறங்குங்க ஆண்டவரே. இன்னொரு பஞ்சம் வேண்டாம், இன்னொரு பஞ்சம் வேண்டாம் ஏசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. அதே போல ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயந்து பயந்து மக்கள் எங்கெங்கயோ வாழ்றாங்களாப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் தேசங்கள்ல மாறட்டும் ஆண்டவரே. அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்படி செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. அப்படி ஏசப்பா, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மனுஷர்களுக்கு பொறுமை இழந்துடுறாங்க. கோபம், ஒரு நிமிஷம் வருகிற கோபத்தினால ஸ்தோத்திரம் மனைவி மேல சந்தேகப்பட்டு, எத்தனையோ வருடமாய் விரும்பி கல்யாணம் பண்ண ஒரு மனைவி மேல சந்தேகப்பட்டு ரோட்ல வெட்டி கொன்னிடுறான். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சிருந்தா ஸ்தோத்திரம் அந்த கோபத்தை அடைக்கக்கூடிய தன்மை மனிதர்களுக்குள்ளால இல்லாம போயிட்டு அவசர புத்தியில முடிவெடுக்கிறாங்க. நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா கேரளால செய்தியில பார்த்தேன். ஸ்தோத்திரம். ஒரு மாமியார் இளம் வயதான ஒரு 27 28 வயதான ஒரு மருமகளை டீ போட்டு கேட்டு கொடுக்கலங்கிற ஆத்திரத்துல ஏற்கனவே இருந்த அந்த பகையை வைத்து கையில் கிடைச்ச அந்த அருவாளை எடுத்து நர்னரா வெட்டிட்டாங்களாம். ஸ்தோத்திரம். 2 குழந்தைகள் பார்த்து கொண்டு இருக்க அந்த அந்த சகோதரி இறந்து போறாங்க. மனுஷர்களுக்குள்ளால இந்த பொறுமை இழக்க பண்ணுகிற இந்த கிரிய தேசத்துல, அது நம்ம தேசத்துல கட்டப்படும்படியாய் ஸ்தோத்திரம். எத்தனையோ எவ்வளவோ வருஷமா திருமணமாகி குடர்ந்து கருத்து வேறுபாடுனால விருந்து போன ஒரு மனைவி, அவ தன்னால அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. வேலைக்கு போய் வாழ்கிறாங்கிறத அவளை கெடுத்து போடணும், அவளுடைய வேலைக்கு போகாம ஆக்கணுங்கிறதுக்காக கணவன் அவளுடைய கண்கள்ல ஆசிட ஊத்தி அவளை குருடாக்கி வீட்டுல உட்கார பண்ணுறதுக்காக ஊத்திட்டான். ஸ்தோத்திரம். மனுஷர்கள் தானே எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அந்த இப்படி வெட்டி கொண்டு அந்த சகோதரி இப்படி கண்ணில் ஆசிட் ஊத்துகிறது ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க முடியாதபடிக்கு, கோபத்தை அடக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்துல நடக்குது. பிசாசு தனக்கு கொஞ்ச நாட்கள் உண்டு என்று கருதி இந்த மக்களை எப்படியெல்லாம் திசை திருப்புறான் பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். சொந்த மனைவிய அது நடு ரோட்ல ஒருத்தன் வெட்டி கொள்ளுகிறான். ஏசப்பா மனம் இறங்கிருங்க. அன்னைக்கு பாக்குறேன், சொத்து பிரித்து கொடுக்காத தாய சகோதரிய ரோட்ல போட்டு ஒரு உயர் அதிகாரி வேற அடிக்கிறாரு. ஸ்தோத்திரம். எவ்வளவு கொடுமையான சூழ்நிலைமைகள் தேசத்துல. ஆண்டவர் மனம் இப்படிப்பட்ட மனுஷர்களுக்குள்ளால இப்படிப்பட்ட காரியங்களை விதைக்கிற அந்தகார கிரியை, இப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற, ரத்தம் சிந்த தீவிரிக்கிற ஆண்டவர் மனுஷர்களை கொடுமைப்படுத்த வதைக்க நினைக்கிற அந்தகார கிரியைகள் தேசத்துல கட்டப்படணும். இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் நம்ம தேசத்துல வேண்டாம். தேசத்துல பரிசுத்த தேவனுடைய ஆளுக வரட்டும். இயேசுவே ஸ்தோத்திரப்பா. இப்படி மனுஷர்களுக்குள்ளால, வாலிப பிள்ளைகளுக்குள்ளால அவசர புத்தி, ஆண்டவரே கோபம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சட்டென்று எதையும் வித்தியாசமா பார்க்க வைக்கிற கிரியை, இப்படிப்பட்ட கிரியைகளை உண்டு பண்ணுகிற அந்தகாரம் வான மண்டலம் கட்டப்படட்டும், வான மண்டலம் கட்டப்படட்டும். திரு ரத்தத்தை வான மண்டலத்துல தெளித்து ஜெபிக்கிறோம். திரு ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை, அவனை ஜெயித்த ரத்தத்தை வான மண்டலத்துல தெளிக்கிறோம். இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளை உண்டு பண்ணுகிற அந்தகார கிரியைகள், மனுஷர்களை ஏவி விடுகிற ஆண்டவரே பெத்த பிள்ளையாய் ஆண்டவரே பாவிக்க வேண்டிய ஒரு தாய் மருமகளையே வெட்டி கொள்கிறா. ஆண்டவர் பெத்த தாயே அப்பா ஆண்டவரே கூட பிறந்த சகோதரிய ரோட்ல போட்டு ஒரு சகோதரனை அடிக்கிறாரு. ஆண்டவரே அற்பமான மண்ணுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் மாறட்டும், விட்டு கொடுக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிதான புத்தி மனுஷர்களுக்குள்ள உண்டாகட்டும், பொறுமை உண்டாகட்டும், ஒருத்தர் நம்பட்டும். வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை விலையேற பெற்றதாய் பார்க்கிற கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்தி ஏசப்பா. இந்த நாள் அப்படியே கர்த்தர் கரத்துல தந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஜெப வேளையை கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று எங்களுக்கு பதில் தருகிறவரப்பா. வேணும்ப்பா இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்துல மாறிடட்டும். ஆண்டவரை ஏசப்பா மனம் இறங்கிருங்கப்பா. தேசத்துல ஒரு வித்தியாசத்தை நாங்க இனி ஒரு நாட்கள்ல பார்க்கட்டுப்பா. அதுக்கு நீங்க வேணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கிறத சொல்லுகிறதற்கு அநேக தடை ஏசப்பா. ஸ்தோத்திரம். அந்நிய தெய்வத்தை சொல்கிறார், வெளிநாட்டு
வெளிநாட்டு தெய்வத்தை சொல்ற, அப்படி தடை. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தற்கொலை எண்ணத்தோட இருக்கிறாங்க தெரியுமா? வாழ வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இதை சொல்கிறதுக்கு தேசத்துல தடை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருங்கிறது கற்றுத்தருகிறது இந்த வேதம். இப்படி உள்ளதா போதிக்கிறவர் ஒரு ஆண்டவர், இவர் இருக்கிறாருங்கிறத வெளியே சொல்ல தடை. ஏசப்பா இந்த ஆண்டவரை சொல்ல எங்க தேசத்துல இருக்கிற தடை மாறட்டும். இந்த ஆண்டவரை ஏசப்பா பகிரங்கமாய் அறிவிக்க, இவர் தான் ஆண்டவர் என்கிறத, ஆண்டவரே இவரை ஏற்றுக்கொண்டா ஏசப்பா ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் வந்துடும். ஒரு மனுஷன் நீதியாய் நடப்பான். இதை அறிவிக்க கூடாதபடி எங்க தேசத்துல இருக்கிற தடை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா கரத்துல, ஆண்டவர் கரத்துல ஏசப்பா தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சுவிசேஷத்தின் வாசல் தேசத்துல திறக்கட்டும். எங்கெங்கெல்லாம் இயேசு என்கிற நாமம் உரைக்கப்படுதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், மிகுதியான ரட்சிப்பு தேசத்துல வெளிப்பட அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்தி ஏசப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இருக்குது. கர்த்தர் சபையை கர்த்தர் பாதுகாக்கணும். சபை பரிசுத்த படணும். சபைகளுக்குள்ள நடக்கிற எல்லா ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். தேவ ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தேசத்துல சாட்சியாய் மாறணும். ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும். ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட, பலப்படுத்தப்பட கர்த்தர் கரத்துல தாரோம் ஆண்டவரை. அப்படி செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்தி ஏசப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரம் தாப்பா. நீ பிரியமானவர்களே, இப்படி கர்த்தர் பாரப்படுத்துகிறதற்கு தொடர்ந்து ஜெபிங்க. அப்படியே எங்க ஹெவன் டிவி ஊழியத்தைக்காக நீங்க நினைத்து கொள்ளுங்க. இதனுடைய ஒரு கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊழியத்தின் மூலம் அநேக வெளி ஊழியங்கள் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களோடு ஏவினா, நீங்க எதை விதைக்கணும்னு நினைக்கிற ஜெபத்தை, பொருளை எதை விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஊழியத்துக்காக நீங்களும் விதைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் கரத்துல இப்பொழுது நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா. ஹெவன் டிவி ஊழியத்துக்காக ஆண்டவரே, இதுக்காக பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, இதை நடத்துகிற அந்த ஃபவுண்டருக்காக, அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தர் சந்திக்க ஆண்டவர் இரவு பகல் பாராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை சுமந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நடக்கிற அந்த மகனை ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அந்த மகனுடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்க, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, எல்லாவற்றையும் சாட்சியாய் மாத்த கர்த்தர் கரத்துல தாரோம். இந்த ஊழியத்தினுடைய கட்டுமான பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்க, தேவைகளை கர்த்தர் சந்திக்க, இன்னும் கொடுக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் எழுப்ப, குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ளால அந்த கட்டுமான பணிகள் நிறைவேற அங்கிருந்து எழும்ப போகிற எல்லா நற்கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் கரத்துல தந்து, இந்த ஊழியத்தின் மூலம் செய்யப்படுகிற வெளி இடங்கள்ல செய்யப்படுகிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, அங்கிருந்து திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் எழுப்ப, மிஷனரிகளை எழுப்ப இயேசுவின் நாமத்தில் தந்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி, அப்படி எங்க எம்எம்ஜேயும் கர்த்தர் கரத்துல தாரோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் இது புது புது அப்பா நிகழ்ச்சிகள் வர கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஏவி ஆண்டவரை செய்ய கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க